வவுனியாவில் வீட்டை உடைத்து 51 வயது பெண்ணை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி வவுனியா மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பின்னர் வீட்டின் உரிமையாளரான 51 வயது பெண்ணின் வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்புறமாக கட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றி எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மூவர் இணைந்து குறித்த பெண்ணை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளனர். வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெறுமதியான பொருட்களையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். இதன்போது 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், 15 வாகன புத்தகங்கள் மற்றும் திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதையடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த இருவரையும் மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனையின் பேரில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரத்னமாலாவின் வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பதில் பொறுப்பதிகாரி பந்துல தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.